தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போ நடைபெறும்ன்ற தேதி விவரம் வெளியே கசிஞ்சிருக்கு. இது பற்றிய முழுமையான தகவல்களை முதலாக ஜெம் தொலைக்காட்சி வெளியிடுது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போ நடைபெறுது, வேட்புமனு தாக்கல் எப்போ செய்யலாம், தேர்தல் முடிவுகள் எப்போ அறிவிக்கப்படுதுன்ற முழுமையான தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம். வர சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவுல கடுமையான போட்டியை சந்திக்க காத்திருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு அரசியல் குறித்து ஒரு விரிவான பார்வையை ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பா வழங்குது. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. 1986ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டுல 2 அடுக்கு சட்டமன்றங்கள் இருந்தது. ஆனா இப்போ ஒரு அவை மட்டும்தான் இருக்கு. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல முக்கிய அரசியல் கட்சிகளா திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தான் இருக்கு. இது தவிர காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக, மக்கள் நீதி மையம், பாரதிய ஜனதா கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், முஸ்லிம் லீக், இந்திய தேசிய லீக் கட்சின்னு ஏராளமான கட்சிகள் இருக்கு. தமிழக அரசியல்ல பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா போன்றவர்கள் முதலமைச்சராக பதவி வகிச்சிருக்கிறாங்க. தமிழகத்துல 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் 1967ஆம் ஆண்டு முதலா திமுக தேர்தலில் குதித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அப்போதான் மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இருமொழி கொள்கை, சுயமரியாதை கல்யாணம், இடஒதுக்கீடு இது எல்லாமே அப்பதான் கொண்டு வரப்பட்டது. 1969 வருடம் அண்ணாவோட மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். 1972ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சியை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெரும்பான்மையான வெற்றி பெற்று தமிழக முதல்வரா பதவியேற்றார். அவருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. ஏராளமான பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகளும் தொடங்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதிய உணவு திட்டம் மறுபடியும் தொடங்கப்பட்டது. 1988வது வருஷம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி வி.என். ஜானகி குறுகிய காலம்தான் முதல்வர் பதவியில இருந்தார். அதன் பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிஞ்சது. ஒன்னு ஜானகி தலைமையில ஒரு அணியும், இன்னொன்னு ஜெயலலிதா தலைமையில ஒரு அணியும் பிரிஞ்சாங்க. 1989வது வருடம் நடைபெற்ற தேர்தல்ல ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்துல போட்டியிட்டு 27 இடங்களை கைப்பற்றியது. ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றது. இதனால ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகி அதன் பிறகு ஜெயலலிதா அதிமுகவின் தலைமையில பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளராக ஆனார். 1991ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மிக பெரும் தோல்வி அடைஞ்சார். இதைத் தொடர்ந்து 1996 முதல் 2001 வரைக்குமே கலைஞர் கருணாநிதி முதல்வரா பதவி வகிச்சார். இந்த காலகட்டத்துல தான் வைகோ தலைமையில மறுமலர்ச்சி திமுக கட்சி உருவாச்சு. இதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற அதிமுக 2006 வரைக்கும் ஆட்சி பொறுப்புல இருந்தது. முன்னதாக 2004ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த தேர்தலில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால
காங்கிரஸ் கட்சியோட உதவியோட கூட்டணி ஆட்சி அமைச்சது. அதன் பிறகு 2011 இருந்து 2015 வரைக்கும் மறுபடியும் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 2016 வருடம் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக 134 இடங்கள்ல வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைச்சது. ஜெயலலிதா மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 89 இடங்கள்ல வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்தது. இப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரானார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5 காலமானாங்க. இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. அதன் பிறகு 124 எம்எல்ஏக்களின் ஆதரவோட பழனிசாமி முதல்வரா பொறுப்பேற்றார். தமிழ்நாட்டுடைய 16வது சட்டமன்ற தேர்தல் கடந்த 2021 நடந்தது. ஏப்ரல் 6 தேர்தல் நடைபெற்று 6வது முறையாக திமுக தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரா பதவியேற்றார். தமிழ்நாட்டுடைய 12வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டு ஆட்சி அமைத்தார். 2021 மே மாதம் 7 மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராகவும் அவரது அமைச்சரவையும் பதவியேற்றுக்கிட்டுச்சு. கடந்த முறை மார்ச் மாதம் 12 வேட்புமனு தாக்கல் தொடங்குச்சு. மார்ச் 19 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. மார்ச் 20 வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டது. ஏப்ரல் 6 வாக்குப்பதிவு நடந்தது. மே மாதம் 2 வாக்கு எண்ணிக்கை நடந்தது. இதுல திமுக 133 இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை இடத்தை பிடிச்சது. அதிமுக 66 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தலித்கள் சிறுபான்மையினர்லாம் அதிக அளவுல வாக்கு அளித்ததா கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு. அதே சமயத்துல தென் பகுதியில இருக்கிற தேவர் சமூகத்தினர் அதிமுகவுக்கு அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்க. இது தவிர கடந்த தேர்தலில் 10 பேர்ல 4 பேர் திமுகவுக்கு வாக்களித்ததாகவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்குது. இப்போ திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை முக்கிய கூட்டணியா அமைஞ்சிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக திமுகவோட இணையலாம்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த கூட்டணியில அன்புமணி தலைமையிலான பாமக இணையலாம்னு தெரிய வந்திருக்கு. இது தவிர தமிழ் சினிமாவில கதாநாயகனா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமான நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா இந்த தேர்தலுக்கு அறிமுகமாறாரு. அநேகமா அவரு தனித்து போட்டியிடலாம்னு பேசப்படுது. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி மிக துணிச்சலோட தனித்து போட்டியிடுது. அரசு கட்டில்ல முதலமைச்சரா அமர வேண்டும்னா மொத்தமுள்ள 234 தொகுதிகள்ல அதிகபட்சமா 118 தொகுதிகள் தேவைப்படுது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு எல்லா கட்சிகள்லயுமே திரைமறைவுல நடந்துட்டு வருது. இது தவிர பிரச்சார வியூகங்களையும் வகுத்து வராங்க. புதிய கூட்டணிகள் அமைக்கிறதுக்கு பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. கருத்து கணிப்பின்படி மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அதிமுக சவாலான போட்டியா இருக்கும்னு பேசப்படுது. இதற்கு இடையில வாக்காளர் பட்டியல் குறித்து தேர்தல் கமிஷன் தீவிர பணிகளை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்போ நடத்தலான்ற ஆலோசனையும் மிக வேகமா நடந்துட்டு வருது. வருகின்ற 2026 ஏப்ரல் மாதம் 5 நடப்பில் இருக்கும் திமுக ஆட்சி முடிவுக்கு வருது. இதைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்துல தேர்தலை நடத்தலாமான்னு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷன் சில ஆலோசனைகளை செஞ்சுட்டு வந்தது. இப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே தேர்தலை நடத்திடலாம்னு ஆலோசிக்கப்பட்டதா தெரியுது. அந்த வகையில வருகின்ற 2026 மார்ச் மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெறும்னு தெரியுது. மார்ச் மாதம் 27 வெள்ளிக்கிழமை அல்லது 30 திங்கட்கிழமை அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும்னு தெரிய வந்திருக்கு. முன்னதாக மார்ச் மாதம் முதல் வாரத்துல வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி தேர்வு செய்யப்படுகின்றது. தேர்தல் கமிஷனுடைய முக்கிய அதிகாரிகளால இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு இப்ப மேலிடத்து ஒப்புதலுக்காக காத்திருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்து வருகின்ற பிப்ரவரி மாதம் தான் முறைப்படி வெளியிடப்படும்னு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கு.
இது பற்றிய தகவல்கள் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறதால எல்லாருமே மிகுந்த பரபரப்போட செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து வருகின்ற பிப்ரவரி மாதம் தான் முறைப்படி வெளியிடப்படும் என்பது இப்போதைக்கு இருக்கிற முக்கிய செய்தி. இது பற்றிய தகவல்கள் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறதால எல்லாருமே மிகுந்த பரபரப்போட செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க என்பதுதான் திரைமறைவு செய்தி.